என் பக்கம் நிற்கிறது அவ்வளோ எளிதில்லை, என் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது அவ்வளோ எளிதில்லை அப்படின்னு. ஸோ அந்த எமோஷ்னலான தருணத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பக்கம் நிற்கிறதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் கிடையாதுங்க. நான் வந்து வாழ்க்கையில் சில சில பாதைகள் எடுத்திருக்கேன், சில டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாரும் சமம், எல்லா மனிதர்களும் சமம், எல்லா இடங்களும் சமம், எல்லா சிந்தனைகளும் சமம், எல்லா கலைகளும் சமம், கலைஞர்களும் இந்த ஒரு உணர்வு, இது வந்து சிந்தனையாக புரிதல் வர்றது ரொம்ப கஷ்டம். சிந்தனை புரிதல் வரலாம், சாரி, ஆனால் அது உணர்வோடு தோணணும். இப்போ நான் என்ன சார், நீங்களாம் சம்மந்தம் சொல்கிறது ஈஸி, ஆனால் உணர்வில் எனக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். நான் எனக்கே சொல்கிறேன், சில தடவை எனக்கே அந்த உணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சம்டைம் நான் யோசிக்க வேண்டியது இருக்குது, நான் எப்படி இந்த மாதிரி பண்ணேன், இப்படி யோசிக்கிறேன். ஸோ இந்த பாதை எடுக்கிறச்ச நெருக்கடின்றது ரொம்ப நார்மல். அதுவும் நான் வளர்ந்தது வந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு மேல்தட்டு பகுதியில், ஜாதி விஷயமாக பார்க்கலாம், இல்லாட்டா பொருளாதார விஷயமா இருக்கலாம். நான் மேல்தட்டில் பிறந்து வளர்ந்தவன் தான். அப்படி இருக்கிறச்ச அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து நான் வளர்ந்து, அந்த சூழலை நான் கேள்வி கேட்குறேன். எப்போதுமே உங்கள் சூழலையே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நெருக்கடி அதிகமாக வரும். ஆனால் உங்கள் சூழலை கேள்வி கேட்குறது தான் முக்கியம். அவங்க என்ன சூழலில் வாழாங்களோ அந்த சூழலை கேள்வி கேட்கணும். நான் வந்து அந்த ஊரில் என்ன நடக்கிறதுன்னு கேள்வி, இந்த ஒரு ஆழத்துலேருந்து தான் அந்த கேள்வி வரணும். நான் இன்னொரு இடத்தையோ இன்னொரு விஷயத்தை நான் கேள்வி கேட்குறேன்னா, என்னோட சூழலில் ஆழமாக நான் போய் அதில் இருக்கிற சிக்கலை பார்த்து, முக்கியமாக எனக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை பார்த்தப்புறம் தான் நான் அந்த கேள்வி கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது சிக்கல்கள் வரும். ஏன்னா இதுக்கு ஒரு நெருக்கடி வரும், எதிர்ப்பு வரும், வெவ்வேறு மாதிரி எதிர்ப்பு வரும். இப்போ என் கூட இருக்கிறவங்க நண்பர்களாக இருக்கலாம், என் மனைவியாக இருக்கலாம், எங்கள் பசங்களாக இருக்கலாம், என்னோட சீடர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒன்று வந்து என் சிந்தனை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் என் சிந்தனை எல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல, தவறு செய்கிறது ரொம்ப நார்மல் லைஃப்பில். ஆனால் நான் வந்து சிந்திக்கவே மாட்டேன், நான் இருக்கிற தளம் கரெக்டு தளம், நான் பண்ணுறதெல்லாம் சரின்னு இருக்கிறது ஒரு வாழ்க்கை பொய். அந்த பொய் நான் வாழ தயாராக இல்லை. ஆனால் என் சுற்றி இருந்தால் இந்த சிக்கல்கள் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, சமுதாயம் உங்களை ப்ரெஷர் கொடுக்கும். எப்போதுமே சமுதாயம் எப்படின்னா, ரொம்ப பவரில் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு சிக்கல் கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு சிக்கலோடு அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கும். அதான் ப்ரெஷர் டாக்டிக். ஆங்கிலத்தில் கோலாட்ரல் டேமேஜ்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு பாம்பு போடுவான் ஒரு இடத்துல. பாம்பு போடுறதுக்கு, ஒருத்தனை கொல்றதுக்கு பாம்பு போடுவான். ஆனால் 100 பேர் செத்துருவான். ஏன் 100 பேரை கொன்னேன்னா அது பேர் கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன டார்கெட் பண்ணுறதுக்காக மிச்ச வேலை பண்ணின்னு இருக்காங்க. அதுக்கு எனக்கு விடையே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை நான் உணர்கிறேன். அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு கஷ்டம்தான். அதை தாண்டி அவங்க என் கூட நிற்கிறாங்கன்னா அது அவங்களோட பெரிய ஒரு பலம் தான் நான் எடுத்துப்பேன். உங்களுடைய மார்கழி இசை கச்சேரியில் அம்பேத்கர், பெரியாருடைய கருத்துக்கள், இது அடுத்த ஜென்ரேஷன் கர்நாடக இசையில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்ல வர்றது, உங்களோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது? அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், நாராயண குருவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், யார் வேணா இருக்கணும், அவங்க சூழல்லேருந்து, அவங்க சிந்தனையிலேருந்து, அவங்களோட அரசியல் சிந்தனையாக இருக்கலாம், இல்லாட்டா அவங்களோட தளத்துலேருந்து பேசியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். என்னோடய வேலை என்னென்னா, அதை வந்து எவ்வளோ முடியுமோ, எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். அது எனக்கு கர்நாடக இசை என்னோட வெஹிக்கிள், என்னோட கார் தான். இப்போ மிச்சவங்க அது கேட்குறவங்க அதுலேருந்து அவங்க உள்வாங்கி அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறது, அது அவங்க கையில் இருக்குது. நான் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இசையில் இது வரக்கூடாது, இசையில் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எதிர்ப்பு நிச்சயமாக தெரிவிப்பேன். லைஃப் பூராங்க அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அரசியல்ன்றது நீங்கள் பிறந்தா அரசியலுங்க, நீ பிறக்கிறது அரசியல், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்கன்றது அரசியலுங்க, நீங்கள் போன டாக்டர் அரசியலுங்க, நீங்கள் போன ஸ்கூல் அரசியலுங்க, நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கிடச்சதா இல்லையன்றது அரசியலுங்க, நீங்கள் படிக்கிற புத்தகம் அரசியலுங்க, நீ படிக்காமல் இருந்தால் அதுவும் அரசியலுங்க, கவிதை அரசியலுங்க, உங்களால் பீச் போக முடியுமா போக முடியாதா அது அரசியல். ஸோ அரசியல்ன்றது வாழ்க்கையில் நம்ம அரசியல்னு சொல்லாமல் இருந்தாலும் அது அரசியல் தான். ஒரு இசை அப்படின்னா வெவ்வேறு கண்ணோட்டங்கள், வெவ்வேறு விதமான சிந்தனைகள், வெவ்வேறு உணர்வுகள், அந்த ஒரே உணர்வுகள் பார்க்குற வெவ்வேறு ஒரு பிறந்த ஒரு விழி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ கர்நாடக இசையிலையும் அம்பேத்கர் கேட்கணும், கர்நாடக இசையும் சமுதாய கேள்விகள் கேட்கணும். அதனால தியாகராஜரும் இருக்கணும். அதுதான் அதில் அழகுங்க. ஒரு தியாகராஜரும் இருக்கார், தீட்சிதரும் இருக்கார், ஒரு நாராயணகுரும் இருக்கார், ஒரு அம்பேத்கரும் இருக்கார், ஒரு பெரியாரும் இருக்கார், எல்லாரும் இருக்காருங்க. அதுதானே எங்கள் சமுதாயம்.
சமுதாயம் எல்லாம் கூட இருக்கிறதான சமுதாயம். எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் இதெல்லாம் கூட இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்போ தான் நம்ம உண்மையாக இருப்போம். ஏன்னா உண்மை எப்போ வரும் வெளியிலன்னா, கேள்விகள் இருக்கிறச்சு தான் உண்மை வரும். கேள்விகள் எடுத்தனா உண்மை கிடையாது. அதனால தான் கேள்வி கேட்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே உண்மை பேசியே ஆகணுங்க. நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இன்னொரு பொய் சொல்லலாம். ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் பொய் சொல்ல முடியாது. அதனால தான் கேள்வி கேட்காதுன்னு சொல்கிறாங்க. இசை ஒரு கேள்வி கேட்குற கருவி. தியாகராஜும் கேள்வி கேட்டிருக்காருங்க. அதையும் மறந்துட்டோம். அவர் கீர்த்தனை கேள்வி கேட்குறார். அந்த சூழல் அவர் காலத்தில் இருக்கிற அவருக்கு இருந்த என்ன ஒரு எக்ஸ்போஷரோ அதை வச்சு அவரும் கேள்வி கேட்குறார். நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளுக்கு புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம உலகத்தை பற்றி எப்படி பார்க்குறோம்? நம்ம உலகத்தை பற்றி நம்ம பேசணுமா? பேசணும் இல்லை. ஸோ அடுத்த தலைமுறை இந்த ஒரு உணர்வு உள்ளே எடுத்துன்னு போனாங்க எனக்கு போகிறோங்க. அது எப்படி அவங்க இசையில் அது பிரதிபலிப்போன்னு பார்க்கணுன்றது எனக்கு தெரியாது. அந்த பிரதிபலிப்பு அவங்க கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.